This video sponsored by Bymot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு அருமருந்து பூசணி விதை. வெள்ளைப்போக்கு, கேன்சர் தொற்று ஒழிக்கும் பூசணி விதையின் பவுடர். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் பூசணி விதைகளில் உள்ள சத்துக்கள் என்ன? மருத்துவ குணங்கள் என்னென்ன? கால்சியம் நிறைந்த பூசணி விதைகள் எலும்புக்கு பற்களுக்கும் உறுதியை தருவதாக சொல்வது ஏன்? எந்தெந்த வழியில் பூசணி விதையை பயன்படுத்தலாம்? ஆண்களுக்கு பூசணி விதைகள் எந்த வகையில் மருந்தாகின்றன? இவைகளை பற்றி சுருக்கமாக இங்கே பார்க்கலாம். பரங்கி விதை என்று சொல்லக்கூடிய பூசணி விதைகளில் புரோட்டீன், அசிட்டிக் ஆசிட், விட்டமின் பி, தயமின், நியாசின், நார்சத்து, தாதுக்கள், பாஸ்பரஸ் போன்றவை பாஸ்பரஸ் சத்துக்களும் உள்ளன. 100 கிராம் பூசணி விதையில் மட்டுமே 18 கிராம் நார்சத்து இருக்கிறதாம். எனவே அஜீரண கோளாறுகள் இருப்பவர்கள், உடல் எடை குறைவாக இருப்பவர்களுக்கு இந்த பூசணி விதைகள் உதவுகின்றன. ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்க உதவுகிறது. இந்த பூசணி விதையை சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து தூளாக அரைத்து கொள்ள வேண்டும். இதை தினமும் பயன்படுத்தினாலோ ஆரோக்கியமான நன்மையை பெறலாம். கிட்னியில் கற்களையும் குடற்புழுக்களை தங்கவிடாமல் நீக்கும் தன்மை இந்த பூசணி விதை கொண்டு. மேலும் கல்லீரலில் உள்ள கிருமிகள், நார்ச்சத்துக்கள், தொற்றுகளையும் வெளியேற்ற செய்துவிடும். உடலில் கொழுப்பு, கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்தை இந்த பவுடர் பெருக செய்கிறது. கீழ்வாதம் பாதிப்பு, சர்க்கரை நோய் பாதிப்பு, மூட்டு வலி பாதிப்பு போன்றவர்களுக்கு இந்த பூசணி விதை மருந்தாகிறது. எனவே மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று இதனை உட்கொள்ளலாம். இரவில் சரியாக தூங்க முடியாமல் அவதிப்படுபவர்கள், தலைமுடி அதிகமாக கொட்டினால் விட்டமின் சி நிறைந்த பூசணி விதை கை கொடுத்து உதவுகிறது. மேலும் பூசணி விதைகள் கெட்ட கொழுப்பினை கரைக்கக்கூடியது என்பதால் ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் வாய்ப்புகள் குறைகின்றன. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கின்றன. இரத்த நாளங்களின் தளர்வுகள், தடையற்ற குடல் செயல்பாடு போன்ற உடலில் செயல்பாட்டிற்கு இந்த விதைகள் உதவுகின்றன. விந்தணு எண்ணிக்கை பராமரிக்கவும் தரத்தை மேம்படுத்தவும் பூசணி விதைகள் ஆண்களுக்கு கை கொடுக்கின்றன. ஏனென்றால் துத்தநாகம் குறைபாடு இருந்தால் விந்தணு தரம் குறையும். ஆனால் பூசணி விதைகளில் அபரிமிதமான துத்தநாகம் உள்ளதால் விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்த முடியும். பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படும் தொந்தரவுகளுக்கும் வெள்ளைப்போக்கு பிரச்சனைகளுக்கும் இதே பூசணி விதையையே பயன்படுத்துகின்றன. சமீப காலமாக பெண்களை வெகுவாக பாதிக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் உருமாறி உள்ளது. இந்த புற்றுநோயின் வளர்ச்சியை தடுப்பதில் பூசணி விதைகளுக்கு நிறைய பங்கு இருப்பதாகவும், விதையில் உள்ள பைட்டோ கெமிக்கல்ஸ் கேன்சரை தடுக்க உதவுவதாகவும் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.